ஸோ 5 டிமாண்டிங்கான ஜாப்ஸை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வேலையே இல்லாம இருக்கிற விஐபியா இருக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போறீங்க அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. ஸோ இந்த கேள்வியை நிறைய பேர்கிட்ட கேட்கறது இல்ல. அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பதிலும் கிடைக்கிறது இல்ல. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கான விடையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடியே சொல்ல போறேன். ஓகேவா? ஏஐ வந்து ரெவல்யூஷன் பண்ணி ஏகப்பட்ட ஜாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போயிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல நீங்க வந்துட்டு இப்போ புதுசா ஜூனியரா, அதாவது இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா என்ட்ரி லெவல்ல நீங்க வந்துட்டு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வரீங்கன்னா, முன்னாடி இருந்த அந்த சினாரியோடவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஏஐ எடுத்ததுனால எல்லாருக்கும் வேலை ஈஸியாகி போச்சு. ஸோ அப்படின்றப்போ நியூ பிகினர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே. ஓகேவா? ஸோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்க ஒரு மோஸ்ட் டிமாண்டிங்கான ஒரு ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கணும். அதுல ஒரு 5 ஸ்கில்ல பத்தி வந்து பாத்தீங்கன்னா டீட்டெயிலா அந்த வீடியோல பேசியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் வந்து போடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் கிறிஸ்டோ, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது யூஎக்ஸ் தமிழா. சரி, ஓகே. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி மக்களே ஒரு மல்டி பில்லியன் கம்பெனியாவே இருக்கட்டும். ஸோ அந்த கம்பெனிக்கு ப்ராப்பரான செக்யூரிட்டி இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா துண்டு துண்டா உடஞ்சு போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்டர்நெட்ல கனெக்டடா இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டத்தையும் செக்யூர் பண்றதுக்கான ஒரு முக்கியமான டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற வேர்ல்டுல தெரியும்ல, எல்லாமே டிஜிட்டல் டேட்டாவா ஆயிருச்சு. ஸோ அப்படின்றப்போ வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டியோட டிமாண்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்டா நீங்க இதை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 15 எல்பில இருந்து 20 எல்பி வரைக்கும் தாராளமா வாங்க முடியும். கவர்மெண்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே. ஸோ செகண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நேச்சுரலான ஸ்கில்லா இப்போதைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கு. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எதனால சொல்றேன்னா உங்களால இதை யூஸ் பண்ணி பர்சனல் பிராண்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களால பில்டு பண்ணிக்க முடியும். இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸோட தீமை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்து எலாபரேட் பண்ணி அதை சேல் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா யூசர் ஜெனரேட்டட் பண்ண ஒரு வீடியோஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து நிறைய பிராண்டை வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்க முடியும் மக்களே. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க வீடியோ கிரியேட் பண்றீங்களோ இல்லையோ, ரெண்டாவது ஸோ ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நீங்க வீடியோவா ஹெல்ப் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவீங்க. அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் பிளான் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாவோ இல்ல ஒரு மார்க்கெட்டிங் பிளானராவோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆக்ட் பண்ண முடியும். இதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கு. நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே. ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாம பர்சனல் பிராண்டிங் யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிம்பிளா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அப்ரோச் பண்றாங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஜை பில்டு பண்ணி அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி தான் நாங்க வந்து பர்சனல் பிராண்டிங்கை பில்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி அதை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு நிறைய கிளைண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒர்க் பண்ற கிளைண்ட் எல்லாம் நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க. ஸோ நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பட் நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல விரும்பல மக்களே. ஓகேவா? ஸோ மூணாவதா வந்து பாத்தீங்க அப்படின்னா கோடிங். ஸோ என்ன ப்ரோ, கோடிங்க்கு நிறைய பேர் வேலை போயிட்டு இருக்குன்றாங்க, நீ கோடிங்கை கத்துக்க ப்ரோ அப்படி சொல்றீங்களே அப்படி சொல்லி நீங்க கேட்கலாம். நீங்க என்ன ஃபீல்டாகவும் இருந்துக்கோங்க. இப்போ இருக்கிற ஏஐல வந்து பாத்தீங்கன்னா உங்களால வைப் கோடிங் பண்ண முடியும். வைப் கோடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கோட்லாம் ரைட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத ஏஐக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கனாலே ஏஐ உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துரும். என்ன கொஞ்சம் அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா ஜங்க்ஸ் கோடு, டெட் கோட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் ப்ரோ கோடரா மாற முடியும். அதுல டவுட்டே கிடையாது. இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வைப் கோட் மக்களே. ஸோ வைப் கோட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நவடேஸ்ல நிறையவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஐடி டீம்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜாபும் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ ஏஐ கத்துக்கலன்னா உங்களால ஐடி ஃபீல்டுக்குள்ள வர முடியாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தனமா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வீடியோ எடிட்டிங். ஸோ வீடியோ எடிட்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய டிமாண்ட் இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸை ஹையர் பண்றாங்க. ஸோ அப்புறம் மார்க்கெட்டிங் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்றாங்க. இன்ஃப்ளூயன்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹையர் பண்றாங்க. ஸோ அப்படின்றப்போ வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சீங்கன்னா நீங்க எங்கிட்டாச்சும் போய் பொழைச்சிக்கலாம் மக்களே. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு செம்ம டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்ல இதுவும் ஒண்ணு. பட் ஆனா வீடியோ எடிட்டிங்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்டோரி டெல்லிங்னா என்ன, கண்டென்ட் கிரியேட்டர்னா என்ன அப்படின்றத டீடைல்டா பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ள வரது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்றதுக்கு செமையா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி டெல்லிங் வித் ஏஐ. இதுக்கு முன்னாடி ஸ்டோரி டெல்லிங் பார்த்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் வித் ஏஐ.
ஸோ ஏஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஆட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுக்குற மூலியமா கண்டென்ட் ஐடியா மட்டும் தான் உங்களோடது. ஸோ ஆடியோ ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், இமேஜ் ஜென்ரேஷன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக்கேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் செமையான ஸ்கோப் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கிறப்போ 10ல் 4 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ வீடியோ வரும். உங்களுக்கு ஏஐ வீடியோடே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ டூல்ஸில் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கிறது மட்டும்தான். ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்கில்ஸ் இப்போதைக்கு செம்ம டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில்லாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில கோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வச்சிருக்க மக்கள் இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் கம்யூனிகேஷன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்ல தெரிஞ்ச விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு தெரியல. ஸோ இதை விட பெட்டரான வேலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் எப்படி உங்கள்கிட்ட டெலிவரி பண்ணுறேன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஸோ அதனால ஸ்டோரி டெல்லிங்கே கற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கேன் மக்களே. ஸோ கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தர ட்ரை பண்ணுறேன். ஸோ அதையும் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி போடுங்க மக்களே. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் கோல். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அடுத்தது என்ன கத்துக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. முடிஞ்சா நான் சொல்லித்தர ட்ரை பண்றேன். இல்லைன்னா நல்லா படிக்கிறதுக்கான ஒரு மீடியமும் உங்களுக்கு கைட் பண்ணி விடுற மக்களே. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு டவுட்ல இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேலை எல்லாம் வெட்டியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு நான் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான வீடியோ உங்களை சந்திக்கிறதுக்கும். கடப்பா பாய். டேக் கேர். ஹேவ் அ கிரேட் நைட் மக்களே. பாய்.